வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம். ஒரு இடம் விற்கணும். ஒரு ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கோம். அந்த வீடை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வருது. ரொம்ப நாளாக ஒரு பழைய வீடு வச்சுருக்குறோம். பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்குறோம். அப்போ அந்த வீடை சேல்ஸ் பண்ணிவிட்டு அதில் வர்ற பணத்தை அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு தொகையை எடுத்து பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீடானது விற்கவே மாட்டேங்குது. நிறைய பேர் வர்றாங்க, பார்க்குறாங்க, போயிட்டே இருக்காங்க. இப்படி பல பேர் இருக்காங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அதுக்கு பின்னால் ஒரு இடம் இருக்குது. அந்த காலி இடத்த கொடுத்துட்டு அந்த பணத்தை வச்சு பிள்ளையை கல்யாணம் பண்ணிடலாம், இல்லைன்னு சொன்னால் பையனுக்கு ஒரு ஃபாரினுக்கு அனுப்பலாம் அப்படின்னாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒன்றை இழந்து இன்னொன்று பெறுவதற்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த வீடியோட லாஜிக் என்ன அப்படின்னா, கட்டின வீட்டை, நமக்கு சொந்தமான நிலத்தை அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு அதன் மூலியமாக நாம் நல்ல நிலை அடைவதற்கு ஒரு வாய்ப்பு. எங்கள் அப்பா சொத்தை பிரித்தே கொடுக்க மாட்டுறாரு. கேட்டால் போகலை அப்படிங்கிறார். அப்பாவுடைய இடம் இருக்குது. அதை விற்றாச்சுன்னா அக்கா தங்கச்சிகளுக்கு ஒரு 3 பேருக்கு பிரித்து கொடுத்துட்டு என் தம்பி பண்ணுறேங்கிறான். ஆனால் அவன் முயற்சி பண்ணுறான், இடம் விற்க மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. வழி இருக்குது. அதாவது இப்போ ஒரு இடமே விற்கணும். அந்த இடத்துல ஈசான்ய மூலை, அது சிமெண்ட் தலையெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அப்படின்னாலும் அந்த ஈசான்யத்தில் ஒரு 6க்கு 6, அந்த மூலையிலிருந்து கிழக்கு திசையை நோக்கி, மூலையிலிருந்து மேற்கு திசையை நோக்கி 2 சந்திக்கிற இடத்துல ஒரு 6க்கு 6 அடி 6 அடி ஜாயின் பண்ணுற இடத்துல, இல்லை சார் இடமே இல்லை சார், ரொம்ப 2 அடி தான் இருக்குது, 3 அடி தான் இருக்குன்னா, அந்த மூலையில் ஒரு குழியை தோண்டணும். 2 அடி ஆழம் வரையில் தோண்டணும். ஜல்லி கரகுகள் மண்ணெல்லாம் போட்டிருப்போம்ல, தளம், அதெல்லாம் எடுத்துட்டு ஆழமான மண் இருக்கும் பாருங்கள், செம்மண்ணோ கருமண்ணோ இருக்கும் இல்லையா, அந்த மண்ணை தோண்டி எடுக்கணும். எடுத்து கொண்டுட்டு வந்து ஒன்று அதே வீட்டில் வச்சு, விற்க போகிற இடமே இருக்குது, அந்த வீடே விற்கணும், அந்த இடத்த விற்கணும். அதே இடத்துல ஒரு பிள்ளையார் பூஜை பண்ணலாம். எப்படி? 3 வாழை இலையில் அந்த மண்ணிலேயே கொஞ்சம் தண்ணியை தெளித்து இறுக பிடித்து ஒரு 3 பிள்ளையார் பிடிச்சி வச்சு, தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, சுண்டல், கொலக்கட்டல் இதையெல்லாம் செஞ்சு நல்ல பூவெல்லாம் சாத்தி சாம்பிராணி பூ, சந்தன கும்பலம் வச்சு விநாயகரை போற்றி வணங்கலாம். விநாயகர் அகவல் பாராயணம் செய்யலாம். விநாயகருடைய 108 போற்றிகளால் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி பண்ணலாம். இல்லை 16 மந்திரங்கள் இருக்குது. சுபகம், ஏகதந்தம், கபிலம், கஜகர்ணிகம், லம்போதரம், விகடம், விக்னராஜம், துபகேதம், கணாத்தட்சம், பாலச்சந்திரம், வக்கரதுண்ட கேரம்ப, ஸ்ரீ மகா கணபதி சித்தி விநாயகாய நமோ நமகா இப்படி சொல்லி வணங்கி வழிபட்டு தீபாரதனெல்லாம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி, பிள்ளையாரப்பா, இந்த பூமியில் இடத்த விற்றா எனக்கு வருமானம் கிடைக்கும், என் பிள்ளைகள்லாம் காலத்தோடு ஒரு பயனடைக்கும், நான் எங்கள் அண்ணன் இந்த இடத்த விற்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி யாருக்கு எங்கே விற்கணுமோ அந்த இடத்தில் இதை செய்து, பூமியில் கடகராசின்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் செவ்வாய் நீச்சம். கடகம் என்பது ஓடக்கூடிய ஆறு, நீரில் நிலம் கரையக்கூடியது. அப்போ அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா, காலையில் 6 to 7 செவ்வாய், 7 to 8 சூரியன், 8 to 9 சுக்கிரன், 9 சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன் 10 மணிக்கு வரும். 6 to 7, 7 to 8, 8 to 9, 9 to 10 சூரியன், செவ்வாய்க்கிழமை செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன் 5வது ஓரை. அந்த நேரத்தில் ஓடும் நீர் ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த ஆற்றுல அந்த சாமியை கும்பிட்டு அந்த பிள்ளையாரை மண்ணை கரைச்சிடணும். அப்படி கரைத்துட்டீங்க அப்படின்னா, செவ்வாய் கிழமையில் சந்திர ஓரையில் இதை நம்ம கரைச்ச பிறகு நாம் எண்ணிய எண்ணங்கள் அந்த இடம் விற்றே போயிடும். ஆமாம் சார், இதை நான் ஒரு இடத்துல படித்தேன். இப்போ இது என்னுடைய சரக்கு எல்லாம் கிடையாது. இது எந்த குருமார் சொன்னாரோ அவரை நான் வணங்கி மகிழ்கிறேன். அதை இது யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க.
அவங்கள எனக்கு ஞாபகத்துக்கு வரலை, ஆனால் விஷயம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அது இப்போ நான் கருத்தரங்கத்தில் மீட்டிங்கில் கூட கேட்டிருக்கலாம். அதனால் இந்த நல்ல செய்தியை நான் மனசில் வச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, எங்கள் இடம் விற்க மாட்டேங்குது, எங்கள் வீடு விற்க மாட்டேங்குது. இப்போ நாங்கள் புதுசாக கட்டி வீடு விற்கிறவங்க 1 வருஷத்துக்கு மேலே நிற்கிது, வீடு விற்கலைன்னா எங்களுக்கு எப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்து ஐயா நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, இல்லையா என்னை கூப்பிடுங்க, நான் வந்து பார்த்து அந்த இடத்த எப்படி பூஜை பண்ணி என்ன செய்யணுங்கிற வழிமுறையும் சொல்லலாம். இது மாதிரி செய்து பல பேர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணும், வீடு மனையடி சாஸ்திரம் பார்க்கணும், குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும், ஜாதகம் எழுதணும் அப்படின்னா நீங்கள் ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சர்வீஸ் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். நன்றி, வணக்கம்.